இப்போ மாடித்தோட்டம் பண்ணுறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தப்ப எல்லோரும் மாடியோட ரூஃப் டேமேஜ் ஆகும் அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஒரு சிவில் இன்ஜினியராக என்னோடய பங்களிப்பு அதில் இருக்கணும். மாடியோட ரூஃப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ரொம்பவே தேவையான தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை, அவரை, கொத்தவரை, இது இல்லாமல் கீரைகள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரைகள் நம்ம மாடித்தோட்டத்தில் எல்லா வகையான கீரைகளும் எடுக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம் சார். சார், எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி, உங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். இது கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். நாங்கள் வந்து மாடித்தோட்டம் நிறைய அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். மாடித்தோட்டம் அமைக்கிறதுன்றது வந்து எங்களோட முக்கிய நோக்கம் இல்லை. இயற்கை விவசாயத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட முக்கிய நோக்கம். அதில் ஒரு சிறிய முயற்சியாக மாடியில் தோட்டம் அமைக்கிறத பற்றி எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ லேண்டில் இடம் இருக்குன்னா அவங்களுக்கு லேண்ட்லேயும் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா மாடியில் பண்ணி கொடுக்குறோம். மாடியில் இது போல் ஒரு மாடி தோட்டம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் இடம் பெற்றிருக்கு. சார், உங்கள் குவாலிஃபிகேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதே மாதிரி எதனால் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியர். பிஇ முடிச்சுட்டு நானும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் தான் இருந்தேன். ஒரு எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், NCC லிமிடெட். அங்கேருந்து நான் ஃபாரின் போனேன். ஃபாரின் போனப்போ அங்கே நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா அங்கே நிறைய க்ரீனரியை பார்க்க முடிஞ்சது. அப்போது ஒரு ஒமானிட்ட எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். ஒமான்லேருந்துனாரு. அப்படியே என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்தியாவா? க்ரீன் அப்படின்னாரு. க்ரீனா? இங்கேயும் க்ரீனாக தானே இருக்குது. பாலைவனம் நம்ம நினச்சி வந்தோம், ஆனால் க்ரீன் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஊரை க்ரீன்னு சொல்கிறாரு. நம்ம ஊர் க்ரீனாக தான் இருக்குது, ஆனால் க்ரீனரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ தான் இந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. நம்ம ஊர்லேயும் க்ரீனரியை வந்து குறைய விடக்கூடாது. மக்கள் என்ன வெளிநாட்டில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஊர் க்ரீனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த க்ரீனரி என்ன பண்ணணுன்றப்ப வந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் இது. அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இங்கே க்ரீனரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு பண்ணப்போ ஆர்கானிக் பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. நிறைய பேருக்கு ஆர்கானிக்னா என்னன்றது தெரியாமல் இருந்துச்சு, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. அப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்னா என்ன பண்ணலான்னா மாடித்தோட்டம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ மாடித்தோட்டம் பண்ணுறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தப்ப எல்லோரும் மாடியோட ரூஃப் டேமேஜ் ஆகும் அப்படின்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஒரு சிவில் இன்ஜினியராக என்னோடய பங்களிப்பு அதில் இருக்கணும். மாடியோட ரூஃப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இது இல்லாமல் இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிறதுக்காக நான் நிறைய கிளாஸஸ் போனேன். கோயம்புத்தூர் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வானகம், நம்மாழ்வார் ஐயாவோட வானகம் போயிருந்தேன். இது மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் எனக்கு ஆர்கானிக்னா என்ன, இயற்கை விவசாயம்னா என்ன, மசானபு ஃபுக்கோக்கானா யார், அப்புறம் நம்மாழ்வார் ஐயானா யாருன்னு என்னோட ஒரு பெரிய தேடல் வந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை வச்சு மாடி தோட்டத்தில் என்னோடய சிவில் இன்ஜினியர் நாலேஜும் வச்சு நான் ஆரம்பித்தது தான் இந்த மாடி தோட்டம். சார், இன்றைக்கி காலகட்டத்தில் மாடி தோட்டத்தின் அவசியம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி மக்களுக்கு எந்தவித பயன்கள் இருக்குது இதனால்? ஆக்சுவலாக மாடி தோட்டம்ன்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. டைரக்ட் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் அன்றாடம் விளைய வைக்கிறோம் அப்படின்றதும் ஒரு டைரெக்டான பெனிஃபிட்டு. அதனால நம்மளோட க்ரோசரி பில் வந்து ரொம்ப சேவ் ஆகுதுன்னா அது ஒரு டைரெக்டான ஒரு பெனிஃபிட்டு. இதில் இன்டைரக்டான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு மாடித்தோட்டம் மூலியமாக இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. இது இல்லாமல் வீட்டில் வயசானவங்களே இருக்காங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் தோட்டத்தில் இருக்குன்னா கீழே இடமே இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து மாடியில் தோட்டம் அமைச்சு கொடுத்து அவங்களோட ஆர்வத்துக்கு ஒரு பசி, அதுக்கு வந்து ஒரு தீனி மாதிரி ஒரு மாடி தோட்டத்தை நம்ம வரப்பிரசாதமாக கொடுக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். ஏன்னா விட்டமின் டி குறைபாடு வந்து எங்கே இருக்கணும்னா சுவிட்சர்லாந்து அது மாதிரி ரொம்ப பனிப்பிரதேசங்களில் இருக்கணும்.
அங்கே தான் சன்லைட்டே இருக்காது. ஆனால் நம்ம நாட்டில் நல்லா வெயில் அடிக்கிற நம்ம நாட்டில் கூட விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்குன்னா அது வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே வரலன்னு தான் அர்த்தம். முக்கியமாக பெண்களுக்கு நிறையா அந்த ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பெண்கள் வந்து இந்த தோட்டம் மூலிமா நிறைய பேர் வெளியே வருவாங்க, வெயிலில் கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்பாங்க, அதனால அவங்க உடம்புல விட்டமின் டியும் கிடைக்கும். இது போல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சரி, இப்போ இந்த மாடி தோட்டத்தில் என்ன வகையான செடிகள் எல்லாம் நம்ம வளர்க்க முடியும்? ஆக்சுவலாக நம்ம அன்றாடம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ரொம்பவே தேவையான தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டை, அவரை, கொத்தவரை, இது இல்லாமல் கீரைகள், ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரைகள் நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா வகையான கீரைகளும் எடுக்கலாம். சும்மா எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா முளைக்கீரை, அரைக்கீரை, தண்டங்கீரை, இது மாதிரி எல்லாமே எடுக்கலாம். ஆனால் இதுலேயுமே வந்து ரேராக நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பாலைக்கீரை, மணத்தக்காளி, இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் ரொம்பவே கிடைக்கக்கூடியது இல்லை. நிறைய மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்காது. இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வரும், ரொம்ப ஈஸியாக வரும். இது போல் எல்லாமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் விளைய வைக்கலாம். கொடிகளில், பந்தலில் நீங்கள் இந்த நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பீர்க்கன், பாகல், புடலை எல்லாமே இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டு மாடியில் விளைய வைக்கலாங்க. இதில் விளைய வைக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, கொஞ்சம் மெனக்கிடணும். சரி, இப்போ உங்கள் பண்ணையில், உங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டப் பார்க்குறோம். இப்போ இந்த மாடி தோட்டத்துக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டப்புங்கிறது ரொம்ப அவசியமாக எப்படி? ஆக்சுவலாக க்ரீன் ஹவுஸ்ன்றது எதுக்காகன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். க்ரீன் ஹவுஸ்ன்றது அதிகமான காற்று, வெயில், மழையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு கண்ட்ரோல்டு கிளைமேட்டை கொடுக்குறதுக்காக தான். அந்த கண்ட்ரோல்டு கிளைமேட்டில் செடிகள் வந்து கொஞ்சம் ஒரு சேஃபர் ஜோனில் இருந்து வளர்கிற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு வந்து விளைச்சல் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிஸி ஸ்கெடியூலில் இருக்காங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போகிறாங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்ட்டு இருக்கவங்களால ரொம்ப நேரம் வந்து கார்டனிங்கில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு 1 ஹவர் அதிகபட்சம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் இருந்துச்சுன்னா அந்த 1 ஹவர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமே வந்து அதிகபட்சம் போதுமானது. அதுலேயே அந்த கார்டனிங்க்கு தண்ணி விடுறதாகட்டும், பூச்சிகளை கட்டுப்படுத்துறதாகட்டும், இது மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணிடலாம். ஸோ அதுக்காக க்ரீன் ஹவுஸ் வேணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டப்லேயே வந்து நீங்கள் வந்து ஆர்ச் டைப்பில் போட்டிருக்கீங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தா நம்ம 2 டைரெக்ஷனில் வந்து ஓப்பனிங் விட்டுருக்கீங்க. இப்போ இதனால் என்ன பயன்கள் இருக்குது? அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் ஒயர் மாதிரி ஒரு பந்தல் மாதிரி கூட அமைச்சிருக்கீங்க. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இதில் ஆர்ச் டைப் க்ரீன் ஹவுஸ் எதுக்கு போடுறோன்னா, நம்ம வந்து இப்போ பண்ணியிருக்கிறது 2வது மாடி, இது போல் 4வது மாடி, 5வது மாடி எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி உயரம் போக போக காற்றோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ ஃப்ளாட்டாக பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது ட்விஸ்ட் ஆகிடுது. நிறைய இடங்களில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேட் நெட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கிழிஞ்சிருது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த ஆர்ச் டைப் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து காற்றோட தாக்கம் வந்து ரொம்பவே மினிமைஸ் ஆகிடுது. அதனால் வந்து ஷேட் நெட் கிளியறதில்ல. இது ஒரு பாயிண்ட்டு. இது இல்லாமல் இந்த ஓப்பனிங் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ஓப்பனிங் நம்ம உங்களுக்கே தெரியும், பூ பிஞ்சு பிடிக்கணும்னா மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம். அந்த மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்களோட பங்கு ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கப்போ அந்த தேனீக்களை உள்ளே வர வைக்கணும். ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம்னா தேனீக்கள் உள்ளே வராது. அதே நேரத்தில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலன்னா க்ரீன் ஹவுஸை வந்து ரொம்ப வகையில் பாதிக்கும். ஆனாலும் சரியாக பிளான் பண்ணி நாங்கள் வந்து வடக்கு தெற்குன்ற மாதிரி நாங்கள் வந்து ஓப்பனிங் வச்சுருக்கோம். அப்படி இருக்கப்போ வடக்கு தெற்கில் வந்து காற்று வடக்கு சைட்லேருந்து வந்தாலும் தெற்கு சைடு போயிடும். உள்ளே வந்து தங்கி அதை வந்து ஷேட் நெட்டை கிழிக்காது. இப்போ கிழக்கு மேற்க நம்ம வச்சோம்னா கிழக்கு மேற்கில் ரொம்பவே அதிகமான காற்று தாக்கம் இருக்கும். அப்போ உள்ளே இருக்க செடிகளும் பாதிக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி தான் நம்ம அந்த ஓப்பனிங்கும் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டமில் வந்து நம்ம அந்த ட்ரெல்லிஸ் நெட்டுன்னு ஒன்று கட்டியிருக்கோம். அது என்ன, பந்தல் வலை. கொடிகள் போடுறதுக்கு பந்தல் கண்டிப்பாக வேணும். இந்த ஆர்ச் டைப் பண்ணுறோம்னா ஆர்ச்சோட பாட்டம்லாம் நம்ம கொடிகள் போடுறதுக்கு நல்ல பந்தலையும் அமைக்கலாம். அதனால பந்தல் காய்கறிகளும் வந்து நம்ம எல்லா சீசன்லேயுமே பயிரிடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில் பந்தல் காய்கறிகள் ஆகட்டும், மற்ற காய்கறிகள் ஆகட்டும், வெயில் காலம் வந்துச்சுன்னா யாராலையுமே பயிர் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கும். நம்மளோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சம்மர்லேயும் இந்த க்ரீன் ஹவுஸ்குள்ளே பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஒளியை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி கொடுத்த இந்த ஷேட் நெட்டோட அவசியத்தால் தான். இங்கே எல்லா சீசன்லையுமே மாடி தோட்டம் பண்ணலாம் இந்த ஷேட் நெட்டோட உதவியோட. உங்களை பற்றி எதனால் உங்களுக்கு இந்த மாடி தோட்டம் அமைக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சுங்கிற பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் செந்தில்வேல். நான் இங்கே கேகே நகர் உடையாம்பட்டியில் இருக்கேன் எங்கள் வீடு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், மாடி தோட்டம் போடணும்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இடம் இருக்குது, இருந்தாலும் ஏன் இது சூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து பக்கத்தில் மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு. அதனால் வந்து தோட்டம் அங்கே போட முடியாது. அதனால் வந்து மாடியில் தோட்டம் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கரோனா சுச்சுவேஷனில் வந்துட்டு வெளியில் போய் காய்கறி வாங்குறதும் வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஐ மீன் இஷ்யூஸ் இருந்துச்சு. அப்பா ஏஜ்டு, அவங்க தான் போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நான் வந்து கல்ஃபில் இருந்தேன். நான் வந்து 3 மாதம் தான் ஆகுது. வந்துட்டு அப்பா தான் அடிக்கடி வெளில போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வருவாங்க.
ஸோ அது ஏன் நம்ம வந்து வீட்டிலேயே செய்யக்கூடாது, வீட்டிலேயே நமக்கு தேவையானதை நம்மளே ஏன் உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வர்றப்போ தான் ஓகே மாடியிலே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது. அது இல்லாமல் எனக்கு ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு 5 இயர்ஸாகவே வந்து எனக்கு பிளான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த டயத்தில் தான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கப்ப கங்கா ஆர்கானிக்ஸ் ஃபார்ம்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அப்புறம் வந்து அந்த ஃபோன் நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணேன். ஹரி வந்துட்டு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார். அண்டு அவரோட டீம் வந்து இட்ஸ் அ வெரி குட் டீம். வந்து இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டலேஷனில் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கஸ்டமைஸாக சொல்யூஷன் கொடுத்தாங்க. நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஆடி 18 நாங்கள் விதைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழை காற்று அதில் ஒரு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ வந்து எந்த டவுட் கேட்டாலும் ஹரி வந்துட்டு இம்மீடியட் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். எல்லாம் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஐடியாஸ், என்னென்ன தப்பு பண்ணுறோம், எங்கெங்கே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபோன்லேயே சொல்லுவார். நேர்லேயும் வந்து விசிட் பண்ணி அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இட்ஸ் குட், வெரி குட். ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்து எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. பார்ப்போம் இது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இனிமேல் தான் பிளான் பண்ணணும். அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. எல்லாமே எனக்கு அடுத்த ஓப்பன் லேண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதுலேயும் எக்ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. இந்த மாடி தோட்டத்தின் பராமரிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம மாடி தோட்டத்தில் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா தண்ணீர் மேலாண்மை.